பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்கே வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். நான் ஏன் இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கேன்? எதுக்கு போயிட்டுருக்கேன்? ஆக்சுவலாக எங்கே தான் போயிட்டுருக்கேன்? இதுக்கெல்லாம் காரணம் யார்? ஒரே ஒருத்தன் தான், என் வண்டி தான். அவன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். என் வண்டி எடுத்துகிட்டு ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கும்போது ஒரு டீ கடையில் என்னடா கொஞ்சம் டீ அடிக்கலான்னு நான் பாட்டுக்கு நிறுத்திட்டு, அண்ணன் ஒரு டீ அப்படின்னு சொல்லி நான் வண்டி நிறுத்திட்டு இறங்கி போயிட்டேன். இறங்கி போனப்போ தான் தெரியுது, பின்னாடி ஒரு டாடா ஏஸ்காரன் ஃபோனை பார்த்துட்டு எனக்கு என்னென்னு கொண்டு வந்து என் வண்டி மேலே சொல்லிட்டான். என்ன ஆச்சுன்னா, வண்டி கீழே ஊந்தாரு. சும்மா சைடு கண்ணாடி, ஃப்ரேமு, கியர் லிவரு, ஃபுட் பெக்ஸு எல்லாம் காலி. என்ன நிலைமையில இருக்குன்னு நீங்களே பாருங்க. அந்த பீஸ் கொடு. இப்படி ஒன் சைடு ஆம்லெட் மாதிரி ஒரு பக்கம் மட்டும் தெரிஞ்சு போன வண்டியை நேராக எடுத்துட்டு போய் சர்வீஸ் சென்டர்ல விட்டுட்டேன். ஒரு வண்டிக்கு எந்த மாதிரிலாம் அடிப்படலாம்? இந்த மாதிரி ஏதாவது நம்ம கார்னரிங் பண்ணும்போது கார்னரிங்கே பண்ண தெரியாம பப்பரப்பான்னு வலிக்கிட்டு நடு ரோட்ல விழுந்தா வண்டி காலி. அது இல்லாம இந்த மாதிரி ஏதாவது அங்கிள்ஸ் நடு ரோட்ல வந்தாக்கா கொண்டு போய் ஷோரூம்னு வச்சு இந்த மாதிரி கொண்டு போய் அப்பயும் காலி. அப்படியே வலிக்கிட்டே ஸ்டண்ட் அடிக்கும் போது விழுந்தா நாம கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, டேமேஜ் ஆக போகிறது நம்ம பைக் தான். ஸோ கிராஷ் கார்டு போட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்றதை நான் உணர்ந்தேன். சரி, ஒரு வழியாக கிராஷ் கார்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணால் எல்லாருமே ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் தான் தராங்களே தவிர கிராஷ் கார்டு யாருமே தர மாட்டாங்க. இது என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு நாள் சும்மா ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ப்ரொஃபைல் கண்ணில் பட்டுச்சு. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, தலைவர் ஹொசூர் அவர் சொல்லிட்டாரு. சரி, நமக்கு வண்டி தானே முக்கியம், அதனால நானும் கொண்டு போய் ஹொசூர்ல அவர்கிட்டே விட்டுட்டேன். ப்ரோதா ரகு வந்துட்டாரு, வந்து பார்த்துருக்காரு. ஒரு 1 வீக் ஆகும்னு சொல்லியிருக்கிறாப்புல, பண்ணித்தரேன் அப்படின்ட்டு. நான் ப்ரோ பண்ணிடலாம்ல? ப்ரோ கண்டிப்பாக. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை விட சூப்பராக பண்ணித்தரேன். ஜஸ்ட் ஒரு 1 வீக் போதும், சூப்பராக பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா 300க்கு வந்து கிராஷ் கார்டு இருக்காது, ஃப்ரேம் ஸ்லைடர் வேணா இருக்கும். ஸோ நம்ம பண்ணால் இந்தியாவில் ஃபஸ்ட்டு கிராஷ் கார்டு வந்து இந்த பைக்கு தான், நிஞ்சா 300 தான் ஃபஸ்ட்டு கிராஷ் கார்டு. 7 நாளைக்கு அப்புறம் ரெடியான என் பைக் எடுக்க தாங்க நான் ஹொசூருக்கு பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். Так дайте пацанам посчитать потери. Суммы нули погибают на сцене. Снова один прогуляюсь без тени. Заливаю лик, поцелуй на шее. Как там рад, правда назад, черный каскад. Вижу твой взгляд, стерло горят. Мог тебя взять, но ты не моя. இந்த கிராஷ் கார்டை பற்றி இதை கஸ்டமைஸ் பண்ண ரகுவே உங்கள்கிட்ட சொன்னதானே நல்லாயிருக்கும். ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ரகு. ஸோ ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா நிஞ்சா 300க்கு வந்து நம்ம வந்து கிராஷ் கார்ட் பண்ணியிருக்கோம். அவர் 2 வீக்ஸ் முன்னாடி நமக்கு மெசேஜ் பண்ணார். ஸோ ப்ரோ இந்த மாதிரி நிஞ்சா 300க்கு வந்து கிராஷ் கட் பண்ணலான்ட்டு நான் சொன்னேன், ஓகே ப்ரோ கண்டிப்பாக பண்ணலாம், நீங்கள் பைக் எடுத்து வர சொல்லிட்டேன். ஸோ லாஸ்ட் வீக் வெட்னஸ்டே வந்து பைக் கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டேக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் செட்டப் ஒரு கிராஷ் கார்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த கிராஷ் கார்டு எப்படி இருக்குது, எந்த மாதிரி நான் பண்ணேன், ஸோ எந்தளவுக்கு ஃபுல்லாக ப்ரொடெக்ட் ஆகும் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ கைஸ், இந்த கிராஷ் கார்டில் வந்து 2 ஃப்ரேம் இருக்கும். இது வந்து அவுட்டர் ஃப்ரேமு, உள்ளே ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஸோ இன்ஜின் சாசிஸ்லேருந்து ஒரு ஃப்ரேம் இருக்கும், அந்த ஃப்ரேம்லேருந்து அவுட்டர் ஃப்ரேம் வந்து கனெக்டிங் எடுத்திருப்பேன். ஸோ இந்த ஃபேர்டு பைக்கில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் நமக்கு கிராஷ் கட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் உள்ளே ஒரு ஃப்ரேம் அடிச்சுட்டு அந்த ஃப்ரேம்லேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃப்ரேமுக்கான கனெக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த அவுட்டர் ஃப்ரேம் பண்ணிவிட்டு டபுள் ஸ்லைடர் வச்சோம். ஸோ இது வந்து பாட்டம் போர்ஷன் வந்து கவர் பண்ணிக்கலாம். இது வந்து டாப் போர்ஷன் ஃபுல்லாக டேங்க்கு, ஹேண்டில் பார் எல்லாமே ஃபுல்லாகவே கவர் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து உள்ள அந்த லெஃப்ட் சைடு கிராஷ் கார்டு, ரைட் சைடு கிராஷ் கார்டு வந்து இங்கே வந்து லாக் ஆயிரும் இந்த போர்ஷனில். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உள் ஃப்ரேம்லேருந்து அவுட் ஃப்ரேமுக்கு வந்து இதுதான் ஜாயிண்ட்டாக இருக்கும். 2 போல்ட் வந்து லாக் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் விஷயம், ஓகேவா? ஸோ இன்சைடு ஃப்ரேம்லேருந்து அவுட் சைடு ஃப்ரேமுக்கு இங்கே ஜாயிண்ட் ஆயிரும் வித் டூவல் ஸ்லைடரு. ஸோ இந்த ஸ்லைடர் வந்து ஹேண்டில் பார், இந்த டேங்க் எல்லாம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடும். இது வந்து ஃபுல் ஃபேரிங் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடும்.
ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் ஒரு நேம் லேசர் கட்டிங் பண்ணது லோன் பைரேட் மாதிரி பண்ணி ஸோ கஸ்டமைஸாக பண்ணியாச்சு. ஸோ இதே செட்டப் லெஃப்ட் சைடில் போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி டபுள் ஷேட்ரு லோன் பைரேட்டு லேசர் கட்டிங்கு இங்கே தான் ஜாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரேம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து சேமாக தான். ஸ்டார்டிங் பைக் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குமான்னு நான் நினச்சேன். ஸோ இதில் என்ன பெரிய விஷயம்னா இந்த ஃபேரிங் எல்லாம் கழட்டி மாட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம கிராஷ் கோட் கூட பண்ணிடலாம், இந்த ஃபேரிங் கழட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ திரும்பி அதை அலைன் பண்ணணும், இல்லை தப்பாக அலைன் பண்ணிட்டோன்னா வைப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதெல்லாம் பார்த்து பொறுமையாக பண்ணால் தான் நம்ம இந்த மாதிரி பக்கமான கிராஷ் கோட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். டைம் நம்ம பண்ணது RR 310க்கு ஆர்ட்ரேசர் ஆர்சி சதீஷ் ப்ரோவுக்கு RR 310க்கு ஃபுல் கம்ப்ளீட் செட்டப் பண்ணியிருப்போம். கிராஷ் கார்டு ஜெர்கன் வைக்கிறது மாதிரி சேடல் டாப் ரேக் எல்லாம் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் R3 பண்ணோம். ஸோ R3 அதே சேம் தான், டாப் ரேக்கு கிராஷ் கார்டு கேப் எல்லாமே பண்ணியிருந்தோம் R3க்கு. அதுக்கப்புறம் மோஜோ பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி பண்ண முடியாத பைக் கூட நம்மளால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த பைக் வேணால் கஸ்டமைஸ் கிராஷ் கார்டு ஆகட்டும், சேடல் ஆகட்டும், டாப் ரேக் ஆகட்டும், எந்த பைக்கு வேணால் நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் பைக் கொடுத்தா போதும், ஒரு 5 days ஆர் 6 days கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி கிராஷ் கார்டு என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்கள் என்னதான் கிராஷ் கார்டு போட்டாலும் இந்த மாதிரி கொண்டு சொல்லிருந்தீங்கன்னா ஆண்டவன் இல்லை எம்மனே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் உங்கள் லோன் பேரர். எனக்கு வேற எங்கும் சேனல்ஸ்கள் கிடையாது.